தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. குறிஞ்சி மிஸ்டிக் செல்வம் ஐயாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்ம பார்க்க போவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவக்கிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாகிய சுபக்கிரகமாகிய குரு. இந்த குருவுக்கு உண்டான நவரத்தினத்தில் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புஷ்பராகம் அப்படின்னு சொல்லி பேர். புஷ்பராகத்தில் வெள்ளை புஷ்பராகம், கடக புஷ்பராகம் அப்படின்னு ரெண்டு விதமாக சொல்லுவாங்க, சரிங்களா? அதே மாதிரி இந்த புஷ்பராகத்தில் குருவுக்கு உண்டானதில் உபரத்தினம்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அமெத்திஸ்ட் அப்படின்னு ஒரு கல். குரு அப்படின்னாலே உடனே நமக்கு புரிய வேண்டியதுன்னா பாக்கியங்கள், குரு பார்க்க நன்மைகள், சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். அதுதான் குரு, ரொம்ப முக்கியமான கிரகம். சகல சௌபாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுல குரு, அதில் மாற்று கருத்தே கிடையாது. குரு பார்க்க கோடி பாவம் நிறுத்தி இதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த நவரத்தினத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு என்னென்ன காரத்துவமான நோய்களுக்கெல்லாம் குரு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய முகத்தில் இடது காதுன்னு சொல்லுவாங்க. இடது காது அப்படிங்கிறது குரு, சரிங்களா? அடுத்தாப்புல இடுப்பு, கிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இடுப்புன்னு சொல்கிற மாதிரி இடுப்பு, அது குரு. அப்புறம் உடம்புல சதைகள் இருக்குது பார்த்தீங்களா, சதைகள் எல்லாமே குரு. குறிப்பாக தொடை இருக்குது பார்த்தீங்களா, அது குரு கிரகத்தினுடைய அனுக்கிரகம் தான். நல்லா புரியுது, தொடை, சதை. அப்புறம் கல்லீரல், இது குருவுக்கே உண்டான ஒரு முக்கியமான ஒரு பார்ட். இப்போது உடம்புல என்னெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, குருவினுடைய அனுக்கிரகம் சரியாக கிடைக்கவில்லை என்றால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, குருவினுடைய அனுக்கிரகம் சரியாக கிடைக்கவில்லை என்றால் அவருக்கு என்ன வியாதிலாம் வரும்னா, மஞ்சக்காமலை சம்பந்தமான வியாதிகள் வரும். ஆள் மெலிவாக தட்டக்குச்சாக இருப்பாங்க. குரு அனுக்கிரகம் இல்லைன்னா ரொம்ப தட்டக்குச்சாக இருப்பாங்க, சரிங்களா? ஒல்லியாக இருப்பாங்க, உடம்புல சதை போடாது, சரிங்களா? அப்புறம் கரு உண்டாவதில், அதாவது கரு உண்டாவதுன்னு சொல்கிறாங்களா, அது விந்தணுக்களை கவுண்டிங் குறையிறது குருவுக்கும் உண்டு, சுக்கிரனுக்கும் உண்டு. இந்த ரெண்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த குரு கிரகத்தால் நமக்கு வேறு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணையம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கல்லீரலில் கணையம். மஞ்சக்காமலைக்கு இந்த குரு தான். கணையத்தை சரியான முறையில் செயல்பட வைப்பதற்கு என்ன தேவைன்னு கேட்டிங்கன்னா குரு. இந்த கணையத்தை செயல்பட வைப்பதற்கு குருவும் தேவை, இன்னொரு பிளானட் தேவை, அதை அடுத்ததில் பார்ப்போம். ஆனால் இந்த கல்லீரலுக்கு குருவும், அந்த கணையம் அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குருவும் வருது, இன்னொரு பிளானட்டும் உள்ள சேர்ந்து வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ குரு. அப்போ குருவினுடைய அணுக்கரகம் சரியாக இல்லை அப்படின்னா நிறைய பேருக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்லீரல் பாதிக்கப்படும் மெயினாக. ஆனால் கணையம் முழுசாக குருக்கு வராது, கல்லீரல் தான் மெயினாக குருக்கு வரும். அப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் கல்லீரல் பாதிக்கப்படும். கல்லீரல் பாதிப்பு வருவதன் மூலமாக அவருடைய உடம்புல பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறுகள் ஏற்படும், ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் என்ன செய்யும், ஏற்படும், சரிங்களா? உடல் மெலிவு, இதெல்லாம் என்ன செய்யும்னா ஏற்படும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த நவக்கிரகத்தில் குருவுடைய ஆதிக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இந்த குருவுக்கு உண்டான கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை புஷ்பராகம், கனக புஷ்பராகம். கனக புஷ்பராகம் என்பது லைட் எல்லோ ஷேடு கலந்துருக்கும், லைட்டாக ஒரு சின்ன ஆரஞ்சு ஷேடு கலந்துருக்கும். வெள்ளை புஷ்பராகம் என்பது பியூர் ஒயிட்டாக வந்திருக்கும். கனக புஷ்பராகம் என்பது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும், கொஞ்சம் கவனமாக தான் வாங்கணும், ஏமாந்துறாங்க. இந்த எல்லோ டோப்பாஸ்ன்னு சொல்லி எல்லோ கலர், அதெல்லாம் கனக புஷ்பராகம் கிடையாது. கனக புஷ்பராகம் என்பதே வேற மாதிரி இருக்கும் நீங்கள் பார்த்தா. அடுத்தது கனக புஷ்பராகத்தை கட்டாயமாக நீங்கள் போட வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கத்தில் தான் போடணும், வெள்ளியில் போடக்கூடாது. அடுத்தாப்புல அமெத்திஸ்ட்னு சொல்ல பார்த்தீங்களா, இந்த அமெத்திஸ்ட்டுங்கிறது உபரத்னம். இது கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும், நல்ல கல்லாக 2000 ரூபாய்க்குள்ளே வாங்கலாம். இந்த அமெத்திஸ்ட் கல் அப்படிங்கிறது உங்களுக்கு சைடு எஃபெக்டே கிடையாது. இந்த அமெத்திஸ்ட் கல் உங்களுக்கு ஆன்மீக தேடல், உங்களுடைய உள் உணர்வுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, உடம்புல உள் உணர்வு அதை கொடுக்கும், சரிங்களா? அதே மாதிரி தான் குருங்கிற கிரகம் பார்த்தீங்கன்னா உள் உணர்வு, உங்களுக்கு ஒரு பெரிய மாரல் சப்போர்ட், இறை அனுகிரகத்தை உங்களுக்கு கூட்டி கொடுக்கக்கூடிய தன்மை இந்த புஷ்பராகத்துக்கும் உண்டு, அமெத்திஸ்ட் கல்லுக்கும் உண்டு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு குருவினுடைய, இப்போ ஒரு நீதிபதி அப்படின்னா அது குரு தான், புரிஞ்சுக்கோங்க, சரி? நீதிபதி அப்படிங்கிறது குரு. அப்போ என்னன்னா, அடுத்தவர்களுக்கு உபதேசம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே புஷ்பராக கல் போட்டுக்கொள்ளலாம், சரிங்களா? நீதிபதியை பதவி வைப்பவர்கள் போட்டுக்கொள்ளலாம்.
அதே மாதிரி ஆன்மீக சொற்பொழிவாற்றவர்கள் வந்து என்ன செய்யலாம், தொழிலாக வச்சிருக்கிறவங்க போட்டுக்கொள்ளலாம். அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து யாக பூஜை ஹோமம் பண்ணுறவங்களாம் என்ன செய்யலாம், போட்டுக்கொள்ளலாம். இதெல்லாம் வந்து குருவினுடைய ஆதிக்கமுடைய இது. அவங்களுக்கெல்லாம் குரு வந்து நிறைய ப்ளஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி, நீதிபதினா அவருக்கு ஒரு மிகப்பெரிய குருவினுடைய அனுகிரகத்தை போய் தான் நீதிபதி ஆக முடியுது. அதனால் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குருவினுடைய கல் வந்து ரொம்ப முக்கியமானது. குருவுடைய கல் போட்டாலே சுபத்தன்மைகள் வந்து அவங்ககிட்ட இருக்கும். இந்த குருவினுடைய கல் போட்டாலே அவங்ககிட்ட சாஃப்ட் கேரக்டர் அப்படிங்கிறது வந்துடும். கோவப்படக்கூடிய தன்மைகளை நிறைய குறைஞ்சி போகும். சரிங்களா? இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த குருவுக்கு உண்டான மந்திரம், நவகிரகத்தில் வந்து குருவுக்கு உண்டான மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் கும் குருவே ஸ்வாகா, ஓம் கும் குருவே ஸ்வாகா. இந்த மந்திரத்தை இந்த ஸ்டோன் போட்டு ஜெபிச்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் ஏற்படும். இப்போ குடிப்பழக்கம் அப்படின்னு ஒரு பழக்கத்திலிருந்து விடுபடணுங்கிறவங்க அந்த அமித்திஸ்ட் கல், புஷ்பராக கல் போட்டு என்ன செய்யலாம், ஜபம் செய்து வரலாம். கல்லீரல் பாதிப்புள்ளவர்கள் இதை போட்டு வரலாம். உடம்பு மெலிவாக இருக்கிறவர்கள் போட்டு வரலாம். அதே மாதிரி வந்து காது சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்களும் என்ன செய்யலாம், போட்டு வரலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை கவனமாக கவனித்து ஸ்டோன் வாங்குறப்போ நீங்கள் பார்த்தா வாங்கணும். ஆனால் ஸ்டோன் வந்து தப்பான ஸ்டோன் வாங்கினீங்கன்னா நிச்சயமாக பாதிக்கும். அமத்திஸ்டில் அந்த ப்ராப்ளம் வராது. சரிங்களா? குறிஞ்சி மிஸ்டிக் சொல்லம் ஐயாவுடைய டிவி சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய வீடியோக்கள் எல்லாம் உடனடியாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.